ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் வந்து அந்த ப்ரோமோ வந்துச்சு. ட்ராக் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேருமே ட்ராக் தான் நினச்சிட்டு இருந்தோம். ப்ரோமோ வரும்போது ஏ கோழி வடக்கோழி கொக்க கொக்க, ஏன்னா அந்த ஹார்மனிஸ் பாடினதும் நாங்கள் தான். ஸோ நாங்கள் லாஸ்ட் செஷனில் நாங்கள் பாடணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஆத்தி அடியாத்தி என்னோட வாய்ஸ் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ். என்னோட பிரியா ஹேமேஷ்ன்ற ஒரு நேம் வந்து அந்த சாங்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏ கோழி வடக்கோழி எனக்கொத்தி திங்குற படுபாவே ஆத்தி அடியாத்தி என சுத்த வைக்கிற சுதியத்தி ஆத்தாடி மனசுதான் ஆரக்க கட்டி பறக்குதே ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து ஆசையாக வீசுங்காத்து நெஞ்சுக்குள்ள ஏதோ பேசுதே. கோழி வடக்கோழி பாடிட்டு இது பாடு நீங்க தானே சத்தியமா கண்டுபிடிக்க மாட்டேன். யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. பாடும் போதே நம்மளுக்கு ஒரு டேக் போறதுக்கு முன்னாடியே வந்து ஜஸ்ட் அந்த ஒரு மானிட்டர் வந்து பார்ப்போம். மானிட்டர் பாடும் போதே திவ்யனா வந்து இதோட கொஞ்சம் போல்டா கேட்கலாமா, இல்லை கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஆக்கிக்கலாமா, இல்லை வந்து ஒரு கலோக்கியலா பாடலாமா. ஸோ அவங்க சொல்றது லிரிசிஸ்டோட அவங்களோட வேர்ட்ஸும் வந்து இதுவாகணும். ஸோ அதுக்காக அது மாதிரி பாடின சாங் தான் அது. கண்ணு 2 ரங்கராட்டினோம் கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் 2 பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் மேனி ஒரு தேக்கு தான் மின்னுது பார் முக்கு தான் உள்ளங்கையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான் பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணங்கரு கூற்றாலும் தான் டியா 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 அரடண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. யுவன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காரு, இது இந்த பாட்டு நான் லைக் அப்பாவோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் எடுத்தேன் அந்த மாதிரி? அவங்களே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய which we don't know. நான் எங்களுக்கு யாருக்கும் தெரியாதது இருக்கா அதெல்லாம் சொல்லக்கூடாது. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு we have with us the versatile playback singer பிரியா ஹிமேஷ் மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைனலி இப்போ உங்களோட ஹிட் நம்பர்ஸ், த ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பத்தி எல்லாருமே பேசுவாங்க, நானும் பேசுவேன். பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அவள். ஓகே. த மோஸ்ட் பியூட்டிஃபுல். அந்த ஒரு குட்டி குட்டி போர்ஷனா இருந்தாலும் அந்த அந்த ஒரு அது அப்படியே மெல்ட் பண்ற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி அது ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் அவ்வளோ ஒரு கேட்சியா அந்த வேர்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரெண்டியாக வந்து ஒரு போயிட்டுருக்கிற ஒரு சாங் அது அப்படின்னு சொல்ல போனால். எனக்கு அந்த சாங் எனக்கு ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக தான் அந்த சாங் எனக்கு கிடச்சிது. அந்த சாங் ட்ரை பண்ணும்போது சந்தோஷ் நாராயண் சார் அவங்களோட ஸ்டுடியோவில் கால் வந்தது. அப்போது நான் பாடும்போது அவரே இல்லை ஃபஸ்ட் டைம். ஸோ ஈஸியாக ரொம்ப கேட்சியான வேர்டு அது. அப்படியே பாடிட்டு நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes அது மாதிரி தான் ஆச்சு. பாடிட்டு கிளம்பிட்ட உடனே அப்போமா மறுபடியும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து தே கால் அகெயின். பாடும்போது தான் சந்தோஷ் சார் இருந்தார். இந்த போர்ஷனை வந்து ஒரு 4-5 பேர் பாடிட்டாங்க, பட் டேரக்டர் வந்து உங்கள் வாய்ஸில் தான் வேணும், நல்லா இருக்குது அப்படின்றதுனால அப்போமா அகெயின் அந்த பாட்டு பாடிட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஹம்மிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த லாஸ்ட் போர்ஷன் அதெல்லாம் பாடிட்டு வந்தோம். பட் அந்த டைமில் எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய சாங். பட் எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பினா என்னோடய ஃபேவரட் சிங்கர் பிரதீப் அவர் கூட பாடினது. பட் அவர் பாடி இருந்த ஸ்டைல் தான் வந்து என்னை ஃபாலோ பண்ண சொன்னார் சந்தோஷ் சார். ஸோ அந்த ஒரு கலோக்கியல் அந்த ஒரு ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் அ மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஃபார் மீ. இப்போ நீங்கள் ரெக்கார்டிங் போகும்போது பிரதீப் சார் இருந்தாரா? இல்லை, அவங்க இல்லை, ஆல்ரெடி அவங்க பாடி முடிச்சிருந்தாங்க. அந்த போர்ஷனையும் நான் பாடின போர்ஷனையும் அவர் பாடியிருந்தார். ஸோ சந்தோஷ் சார் வந்து இதை வந்து டெஃபினேஷனாக காமிச்சு வந்து இதே மாதிரி பாடுங்க, அந்த எண்ட் அந்த போர்ஷன் அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஸ்டைல் இருக்கும் அவரோட. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் பாடினேன். நான் காலம் போகுதே கடிகாரோ ஓடுதே உன்னை மாத்திக்கோ நேரம் எப்போ வாதம் பண்ணுனா பிடிவாதம் பண்ணுற
திருத்தாத நான் தான் தப்போ, அடம் பிடிக்கும் கண்ணால என முறைச்சு கொஞ்சம் மாத்திக்க, மனசொடைஞ்சு போகாத, ஓ விரல் பிடிச்சு நானும் கரையேறுறேன். ஏன் சுகமே ஏன் நிழலே ஏழாக பிறந்தவளே. அந்த அந்த மனசடைஞ்சு போகாத அந்த அந்த லைன் ரொம்ப எந்த யாரு போடுற ஸ்டோரி பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்தாலும் அந்த ரெண்டு லைன் அந்த வேர்டு வந்து அந்த காலம் போகுதே கடிகாரம் ஓடுதே, that was a wonderful lyric, the catchy too. this particular portion, a very small portion, இவ்ளோ பேர் அதை எடுத்து how does that feel? சீரியஸ்லி என்ன சொல்றது, பெரிய பாட்டு பாடினாலும் குட்டி பாட்டு பாடினாலும் அதுல ஒரு சிம்பிள் போர்ஷன், அந்த வேர்ட், அந்த மியூசிக், ஒரு கேட்சியான ஒரு அந்த என்டையர் சாங்கே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். அண்ட் அவரோட பாடினதுலேயும் அண்ட் இந்த லிரிக்கும் காலம் போகுதே கடிகாரம் ஓடுதே ஒன்று மாற்றிக்கும் நேரம் இப்போ வாதம் பண்ணுனா, அது மாதிரி ரொம்ப கேட்சியாக. பட் எனக்கு பாடும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் எல்லாருமே எனக்கு ரீல்ஸ் ஷேர் பண்ணும்போதோ எனக்கு டிஎம் பண்ணும்போதோ நிறைய வேர்ட்ஸ் இது மாதிரிலாம் வரும். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன், ஓஹோ இப்படி இன்னும் வரைக்கும் அந்த ட்ரெண்ட்லியாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் பிரதீப் சாரை மீட் பண்ணீங்களா? பார்த்துருக்கேன், ஷோஸ்லலாம் கப்புள் ஆஃப் டைம்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த சாங் பற்றி நான் பேசினது இல்லை. அண்ட் நம்ம இன்னொரு சாங் நம்ம ரெண்டு பேரோட வாய்ஸ்ல வில் அடுத்து நான் உங்களோட வரிசையா உங்களோட பிளேபேக்லாம் சொல்லிட்டு வரேன் மேம். ஒரு சாங்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு நோ அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரிஞ்சுக்கணும். We can start with கோழி வடக்கோழி. கோழி வடக்கோழி வாஸ் அ ஃபர்ஸ்ட் சாங், அஃபிஷியலாக வந்த சாங். அதுக்கு முன்னாடி ஒரு அமுதேன்ற ஒரு மூவியில் நான் பாடி அது அவ்வளோ பாப்புலர் ஆகலை. டிஎஸ்பிஎன்னாக்கு வந்து ஸோ ரொம்ப வருஷமாக நான் அவருக்கு அசோசியேட்டாக இருந்திருக்கேன். அவர் கூட பௌர்ணமின்ற ஒரு தெலுங்கு மூவிக்காக ரீரெக்கார்டிங் போயிட்டு இருந்தது, 929 கால் ஷீட்டு. ஸோ அப்போ பாடிட்டு இருக்கும்போது தான் சடன்லி ஒரு நைட்டு முடிய சமயத்தில் ஆனால் டாக் பேக் ப்ரெஸ் பண்ணி, பிரியா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா, ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷூர் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆஃப்டர் 9 o'clock டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாங்லாம் கற்றுக்கிறதுக்கு என் கூட வந்து நவீனும் அப்போ தான் கூட இருந்தாங்க. அவங்களோட டெபியூவும் அதுதான். ஸோ எங்களுக்கு ஓகே ட்ராக் பாட போகிறோம் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். அப்புறமா இது ஸ்டார்ட் அட் ஒரு 11:30 அது மாதிரி இருக்கும். முடியறதுக்கு ஒரு 2 hours அப்படி மாதிரி எடுத்துச்சு. கொஞ்சம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிவிட்டு அண்ணா கேட்குற வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் மிட் நைட் ஆகிடுச்சு. ஆமாம் ஓகே ட்ராக் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயாச்சு. ஒரு 2 weeks கழிச்சு தான் வந்து அந்த ப்ரோமோ வந்துச்சு. ட்ராக் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், நாங்கள் 2 பேருமே ட்ராக் தான் நினச்சிட்டு இருந்தோம். ப்ரோமோ வரும்போது ஏ கோழி வடக்கோழி கொக்க கொக்க, ஏன்னா அந்த ஹார்மனிஸ் பாடினதும் நாங்கள் தான். ஸோ நாங்கள் லாஸ்ட் செஷனில் நாங்கள் பாடணும் அப்படின்னு பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆத்தி அடியாத்தி என்னோட வாய்ஸ் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ். ஓகே நம்மளோட வாய்ஸ். அப்புறமா கால் பண்ணி கேட்டேன் நான் இது மாதிரி சாங் இல்லைம்மா உங்களோட வாய்ஸ் தான், தேவி சார் வந்து உங்களோட வாய்ஸ் தான், அது அப்போவே வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு என்னோட பிரியா ஹேமேஷ்ன்ற ஒரு நேம் வந்து அந்த சாங்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்படி மேம் அது ஃபீல் ஆச்சுன்னா, சிங்கிங் பேஷன் ஃபேமிலியில் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் எதுவும் கிடையாது, லைட் மியூசிக் நீங்கள் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணி வந்து பிளேபேக்கெல்லாம் என்ட்ரு ஆகி அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடியா இருக்காது எப்படி நம்ம ஒர்க் ஆகும், நம்ம கெரியர் எப்படி போகும், நமக்கு சுத்தமாக ஐடியா இருக்காது. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் பாடினது பெருசாக பேசப்படல, அண்ட் தென் வர சாங் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுதுங்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்த சமயத்தில் உங்களோட லைக் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அண்ட் திஸ் சூப்பர் ஹிட் எனக்கு அது முன்னாடியிலேருந்து நிறைய நம்மளுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிருக்கோம்ல. ஸோ அது மாதிரி தான் எனக்கு நான் எதிர்பாராத கிடைச்சது தான் இந்த பாட்டு. ஒரு ட்ராக்காக நம்ம பாடியிருக்கோம், கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றது கூட அந்த டைமில் எனக்கு அது மாதிரி இல்லை. ஓகே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சோலோவாக டிஎஸ்பிஎன்னாக்கு நான் பாடுறேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஹம்மிங்ஸ் ரீரெக்கார்டிங்ஸ்லாம் பாடியிருக்கேன். பட் ப்ராப்பர் சாங் பாடினது கோழியோட கோழி தான்.
ஸோ அந்த ஹாப்பியோட தான் நான் கம் பேக் டு ஹோம். அப்போ அப்புறமா வந்துட்டோடனே அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிட்டோடனே தான் நான் போய் தேங்க் பண்ண அவருக்கு. ரொம்ப ஆமா கண்டினியூஸ்லி நிறைய சாங்ஸ் அவர் எஸ்பி சார் கூட அவ்வளோ சாங்ஸ் இருக்குல்ல ma'am. தெலுங்குல அதுக்கப்புறமா கோழியோட கோழி அப்புறமா தெலுங்கு ஃபர்ஸ்ட் தெலுங்கு சாங் ராக்கியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் அவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா வந்தது தான் மியா மியா எல்லாமே கண்ணு ரெண்டு ரங்கராட்டினம் எவ்ரிதிங். எஸ் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சாங் மக்கள் ஏத்துக்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அது உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும்ல? கண்டிப்பா. இப்போ சோஷியல் மீடியா இருக்கு, எல்லாருமே வந்து பேசுறாங்க. பட் அந்த சமயத்துல அது உங்ககிட்ட வந்து பேசுற ஆப்பர்ச்சுனிட்டினா ஷோஸ்க்கு போகும்போது தான் வந்து இதுவாகும். நான் லைட் மியூசிக்ல ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கும்போது அப்போ ப்ரொமோஷன்ஸ் அவ்வளோலாம் இருக்காது. ஒன்லி ரேடியோவில் நிறைய ஆர்ஜேஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் நிறைய தடவை பிரியா ஹிமேஷ் சொல்லியிருக்கேன். பட் வந்து நீங்கள் தான்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஹாப்பி டு சி யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி. அண்ட் ஒரு லைட் மியூசிக்லேருந்து வந்துட்டு ஒரு சாங் ஹிட் ஆன உடனே அவங்க வந்து அந்த லைட் மியூசிக்லேயே நம்மளோட சாங் போய் பாடும்போது அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்கும்ல. அது அந்த ஒரு டைமில் நடந்துச்சு. அது பியூட்டிஃபுல். அடுத்து கண்ணு ரெண்டும் ரங்கராட்டினம். ஐயோ இருங்க மேம், பாடவே இல்லை. கோழி வடக்கோழி. ஏ கோழி வடக்கோழி எனக்கொத்தி திங்குற படுபாவே ஆத்தி அடியாத்தி என சுத்த வைக்கிற சுதியத்தி அரகுற இருக்கிற ஜயதல உன இனி மறக்கிற சில நொடி சிரிப்புல சிறையில அடக்கிற தின மனசுல தளபர நடத்துற முடி முதல் அடிவரை தினசா மிரட்டுற கிளப்பா இருக்கு மானே ஐ wanna be with you மாமா நான் கூட I love you. நான் வைப் பண்ணிட்டு இருப்பேன் இங்க உட்காந்து. எஸ், அடுத்து கண்ணு ரெண்டும் ரங்கராட்டினம் வந்து இதே தான். எனக்கு டிஎஸ்பி நான் ஸ்டுடியோக்கே வந்து போனேன்னா ஓகே ஒரு சாங் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நிறைய ஜானர்ஸ் என்னை வச்சு ட்ரை பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சது அவர் தான். அது ஒரு ஃபோக் நம்பராக இருக்கட்டும், ஒரு வெஸ்டர்னாக இருக்கட்டும், ஒரு மெலடியாக இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எனக்கு சான்ஸ் கொடுத்தது அவர் தான். இஸ் லைக் மை குரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்பாவுக்கு அப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும்னு நிறைய எனக்காக சான்ஸ் கொடுத்த ஒரு பர்சன். இட்ஸ் மோஸ்ட் ஸ்பெஷல் பர்சன் இன் மை லைஃப். இதே மாதிரி தான் ஆர்யா 1 வந்து ரொம்ப ஹிட். இதே சேம் சிச்சுவேஷன். அதில் வந்து மாலத்தி அக்கா ஆண்டே பாடியிருப்பாங்க. இது வந்து அதே ஆர்யா 1ஓட ரீமேக் தான் அது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த சாங் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போதுமே போனால் பாட்டு பாடிட்டு நாங்கள் வந்துடுவோம். என்ன மூவி இப்படிலாம் யாரு கேஸ்டிங் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இதுவும் அதே மாதிரி தான். ரிலீஸ் ஆன உடனே தான் எனக்கும் தெரியும். நானும் யாருக்கிட்டையும் வீட்டிலலாம் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இது மாதிரி சாங் பாடிட்டு வந்திருக்கேன் அப்படி தான் தெரியும். வெளியில் ரிலீஸ் ஆன உடனே தான் ரேடியோவில் எங்கேனாச்சும் ப்ளே பண்ணும்போது அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. நான் யாருக்கிட்டையும் ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அம்மா உன்னோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன். ஆமாம்மா அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே அப்படிதான். ஸோ இந்த பாட்டு நான் தான் பாடினேன் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு டேரக்டர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல. லைக் சிலவங்க இதுதான் வேணுங்கிறது ப்ராப்பராக அவங்க மைண்டில் இருக்கும். சில எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. டிஎஸ்பி சார் எப்படி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்பாரு. ஒரு டோன்னா நான் நார்மலா பாடுறதோட நான் பாடின ஒரு சாங்கும் ஒரு மாடுலேஷனோட இருக்கும். ஒரு லைக் மியா மியா சரி, கோழியோட கோழியும் சரி, அண்ட் தெலுங்குல ஃபியூ மோர் சாங்ஸ் அது மாதிரி இருக்கு. அதுலயும் வந்து நார்மலாக பாடுறதோட பிரியா இதோட வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ண வைப்பார். அதில் ஒரு ஸ்டைல் அது கிடச்சிதுன்னா ஓகே இந்த ஸ்டைல்லே நம்ம இந்த சாங் என்டையர் சாங் நம்ம இந்த மூட்லேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு பாடினது. அண்ட் இதுலேயும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஒரு ரக்டாக இருக்கும். அது கண்ணு ரெண்டு ரங்கராட்டினம் கொஞ்ச நேரம் ஒத்து. அதுக்கு மாலத்தியக்கோட வெர்ஷனும் எனக்கு சொன்னாங்க இது ஆண்டே அது மாதிரி. பட் என்னோட பெஸ்ட் அந்த சாங்ல அந்த இது மாதிரி இருக்கும். அது நிறைய வெர்ஷன்ஸ் ட்ரை பண்ணது தானே? இல்லை, அது பாடும் போதே நம்மளுக்கு ஒரு டேக் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜஸ்ட் அந்த ஒரு மானிட்டர் வந்து பார்ப்போம். மானிட்டர் பாடும் போதே திவ்யனா வந்து இதோட கொஞ்சம் போல்டாக ஆக்கிக்கலாமா, இல்லை கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஆக்கிக்கலாமா, இல்லை வந்து ஒரு கலோக்கியலாக பாடலாமா. ஸோ அவங்க சொல்கிறது
லிரிசிஸ்டோட அவங்களோட வேர்ட்ஸும் வந்து இதுவாகணும். ஸோ அதுக்காக அது மாதிரி பாடின சாங் தான் அது. 2 lines. கண்ணு 2 ரங்கராட்டினோம், கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்ணம் 2 பக்கவாத்தியும், கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். மேனி ஒரு தேக்கு தான், மின்னுது பார் முக்கு தான், உள்ளங்கையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான். பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணங்கரு கூற்றாலும் தான். டியா 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 அரடண்டன காடியா, கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. டியா 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 அரடன் காடியா, பைய பையா பையா என தின்னு போட்டு போயா. எப்படி மேம் உங்க பாட்டுக்கு இதெல்லாம் நாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஏதாச்சும் வரும்போது போட்டு ஆடுற பாட்டு தான். நீங்க வீட்ல அந்த மாதிரி இருக்கா? உங்க பாட்டை போட்டு வைப் பண்றது எல்லாருக்குமே வரும். பட் டான்ஸ்லாம் அப்படிலாம் அது ஆட்டோமேட்டிக்லி இப்போ ஷோஸ்லாம் நம்ம பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அது மாதிரிலாம் இருக்கிறதா. இப்போ உங்க பேஸ் இருந்தது லைட் மியூசிக்ல தானே மேம்? அண்ட் பிளேபேக்ல வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு 90% சாங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லைட் மியூசிக். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் நீங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? அங்க வாய்ஸ் மாடுலேஷன்ஸ், இப்போ வாய்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னே லைக் இது ட்ரெயின் பண்றதுக்குன்னே இருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல அந்த மாதிரி இருந்த இல்ல நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணது? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து லைட் மியூசிக் பாடுறவங்களுக்கு எல்லா ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். 2 to 4 hours மேக்ஸிமம் அந்த ஒரு ஷோ இருந்ததுன்னா அதில் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்கும். ஒரு மெலடி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டிவோஷனல், அதுக்கப்புறமா ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ஸ், ஒரு ஃபோக் நம்பர், ஒரு வெஸ்டர்ன் நம்பர், அது மாதிரியே போயிட்டு இருந்து ரொம்ப வருஷமாக. ஆக்சுவலி டோட்டலாக ஆல்ரெடி நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன், லைக் மியூசிக்கில் பாடினதுன்னா வந்து எனக்கு ஒரு ரெக்கார்டிங் ஃபீல்டில் வந்து எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு மேஜர் சப்போர்ட் அதுதான். நெக்ஸ்ட் சாங் ரிங்க ரிங்கா. ரிங்க ரிங்கா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, கண்ணு 2க்கு முன்னாடியா இல்லை அதுக்கு அப்புறமா தான் எனக்கு பாடினேன் நான். பட் இதுவும் ஒரு ட்ராக் மாதிரி தான் போய் எப்போதுமே சடனாக வந்து அவங்க சாங் ஃபீட் பண்ணிட்டோடனே எல்லாம் சாங் ஒர்க் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டோடனே ரெடி ஆகிட்டோடனே எனக்கு கால் பண்ணுவாங்க, இப்போவே வர முடியுமா, ஒரு 1 hour நான் சார் கூப்பிடுறாங்க. போவேன், போயிட்டு ஃப்ரீயாக அப்படியே போயிடுங்க, லிரிக் மட்டும் எழுதிக்கோங்கன்னு நான் தெலுங்கு லிரிக் சொல்ல எழுதிட்டு அப்புறமா அப்படியே போய் வாய்ஸ் அம்மா சொல்லுவாங்க. இப்போது அண்ணா தான் சொல்லுவாங்க அங்கேருந்து, தேவியண்ணா சொல்லிட்டோன்னே அதுலேயும் ஒரு மாடுலேஷன் நிறைய வேரியன்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவார். ஸோ அப்போ அது மாதிரி சின்ன சின்ன இது அதுதான் என்ன வச்சு நிறைய என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்ச ஒரு பர்சன் அவர். அது மாதிரி தான் அந்த டோன், அது மாதிரி பாஷோ பாஷோ பரதேசிந்தேனோ, அது ஒரு மாதிரி லூஸியாக இருக்கும். அது மாதிரி தான் எடுத்தது அந்த சாங்கு. அண்ட் அந்த சாங் ஃபுல்லாக வந்து சேம் டியூனாக இருந்தாலும் அதில் ஒரு பஞ்சர் ஒன்று இருக்கும். ஸோ லேசியாகவும் பாடணும், அதில் ஒரு பஞ்சும் இருக்கணும். அது என்னோட கெரியரில் இந்த ஒரு சாங் ஒரு மெயின் ஒரு என்ன சொல்கிறது, என்னோட லைஃப்பில் ஒரு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த சாங்காக தான் ஃபிலிம்ஃபேர் எனக்கு கிடைச்சது. ஆமாம், எனக்கு நான் 2-3 அவார்ட் கிடைச்சது இந்த சாங். என் ஃபிலிம்ஃபேர் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அண்ட் இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சார் தான். ஆமாம், டிஎஸ்பி அண்ணா தான் இது வரைக்கும் பாடினது. அண்ட் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், என்னோட அப்பா தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் குரு. அப்பா வந்து எந்த ஸ்டேஜ்லேயும் நான் ஆஃப்டர் ப்ளேபேக் பாடிட்டு அப்பா வந்து எந்த ஸ்டேஜ்லேயும் நான் ஏற்றி பார்க்கல. பட் அதே ஸ்டேஜில் ஏற்றுறதுக்கு அப்பா நிறைய எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப. ஸோ அப்பா கிட்ட வாங்காதான் வந்து தேவியண்ணா கிட்ட வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து ஸ்டேஜில் ஏற்றிட்டு அவர் கையெல்லாம் மறுபடியும் நான் வாங்கினேன் நான். தட் வாஸ் ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அது. எஸ், పాషు పాషు పరదేశి నేను ఫారెన్ నుంచి వచ్చేసాను. రోషముండా కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ను వదిలేశాను. ఏరు బస్సు ఎక్కి ఎక్కి రోతే పుట్టి, ఎర్ర బస్సు మీద నాకు మోచే పుట్టి, ఎర్రకోట చేరినాను, చేరినాక ఎదురు చూసినా రింగ 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 రింగారే, రింగ 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 రింగాரே. அது அடுத்த நான் அவள் தான் எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம யுவன் சார் இதில் ஒரு பேசியே ஆகணும். யுவன் சார்
நான் முத்துக்குமார் பிரியா ஹிமேஷ் காம்பினேஷன்ல வெரி பியூட்டிஃபுல் சாங் யூ ஹேவ். நான் முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் நம்ம சொல்லவே சொல்லவே வேணாம். வேண்டாம், என்னோட ஃபேவரட் லிரிசிஸ்ட் அவரு. அண்ட் வித் யுவன் சார் காம்போனா இட்ஸ் ஆமா. ஹியூஜ். அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காம்போ. அவங்களோட காம்போல எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் சாங் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் லிரிக்கும் சரி நான் பாடினதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க் ஃபார் தட். அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? முத்துக்குமார் சார் இல்ல, முத்துக்குமார் சார் இல்லை அப்போ. ஆக்சுவலி இது வந்து 2 வருஷனா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரசாத் ஸ்டுடியோவில். அப்போ வந்து யுவன் சாரும் இல்லை அப்போ. சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் வாய்ஸ் டேக் பண்ணுறவர் வாசுன்னு அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் மேல் வருஷனும் இதுக்கு இருந்துச்சு. இன்னொருத்தர் பாடிட்டு இருந்தாங்க, நான் இன்னொரு பூத்தில் பாடிட்டு இருந்தேன். ஸோ என்டையர் சாங் அப்படியே ட்ராக் மாதிரி பாடியாச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன உடனே தான், பிகாஸ் நான் கோழியோட கோழி பாடினதுலேருந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் இது மாதிரி டோன்லே பாடிட்டேன். பட் எனக்கு மெலடி பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து யுவன் சாருக்கு தீராத விளையாட்டு பிள்ளை, ஜன்னல் வந்த காற்றே, அவர்கிட்ட தான் ஓரளவுக்கு மெலடிஸ் பாடிட்டு இருப்பேன். ஸோ அப்படி பாடிட்டு இந்த சாங் எனக்கு ஃபுல் சாங்கும் சோலோ கிடைச்சது. தேங்க்ஃபுல். அண்ட் ஒன் மோர் வெர்ஷன் இஸ் கார்த்திக் ராஜா சார். அவர் பாடினதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெர்ஷனும். பட் இஸ் ஸ்பெஷல் டு மீ. அதுதான் நான் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆத்தாடி மனசுதான் அறுக்க கட்டி பறக்குதே, ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே, அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து ஆசையாக வீசுங்காத்து நெஞ்சுக்குள்ள ஏதோ பேசுதே, அடடா இந்த மனசுதான் சுத்தி சுத்தி உன்ன தேடதே, அழகா இந்த கொலுசுதான் தத்தி தத்தி உன் பேர் சொல்லுதே, ஆத்தாடி மனசுதான் இறக்க கட்டி பறக்குதே, ஆனாலும் வயசுதான் கிட்ட வர தயங்குதே. So beautiful. அதாவது இப்போ கோழி வெட கோழி பாடிட்டு இது பாடு நீங்க தானே சத்தியமா கண்டுபிடிக்க மாட்டேன். யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு பேசிக்காக மெலடி பாடுறது ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஒரு சர்டன் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ஸ், இந்த போல்ட் வாய்ஸில் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெனி இயர்ஸ் அப்புறமா வந்து எனக்கு இந்த மாதிரி மெலடி எனக்கு கிடைச்சவங்க கண்டினியூஸாக ஜன்னல் வந்த காற்றே, வடக்கரியில் உயிரின் மேல் ஒரு சாங், அந்த சாங்லாம் பஞ்சால தெலுங்கு நிறைய சாங் மெலடி அது மாதிரி கிடைச்சது. முத்துக்குமார் சார் அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறமா வந்து அடடா மழடா அந்த ட்ராக் நான் தான் பாடினேன் சைந்தவி பாடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா நிறைய ரெக்கார்டிங்ஸ், நிறைய ஷோஸில் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட் அவர். எப்படி இருக்குமா கான்வர்சேஷன்? வாட் கைண்ட் ஆஃப் அவர் ரொம்ப பேசவே மாட்டாரு. ஏன்னா லிரிக் வந்து அவர் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு லிரிசிஸ்ட். இந்த வார்த்தை வந்து இது பண்ணலாமா, கொஞ்ச நேரம் இருங்க சார், நான் அப்போவே சொல்கிறேன், நான் மாற்றி சொல்கிறேன், இது நல்லா இல்லை. பாடுறவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது அவருக்கு, அது கேட்சியாகவும் இருக்கணும், சவுண்டிங் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே ஆப்டாக இருக்க மாதிரி ஒரு லிரிக் கொடுக்குறவர் அவர். அந்த மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் இப்போ மிஸ் பண்ணுறீங்களா? சீரியஸ்லி அஃப்கோர்ஸ். எப்படி இந்த ஒரு என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை அவரை மிஸ் பண்ணுறோம். பிகாஸ் ரீசெண்ட்லி அவரோட ட்ரிபியூட்காக ஒரு ஷோ பண்ணியிருந்தோம். அவரோட சாங்ஸ் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ், அப்பா ரகசியமாய், நம்ம ஃபாஸ்ட் நம்பர்ஸும் நிறைய வச்சோ நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறாரு, ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட் அது. Which is your favorite song of his? அவர் எழுதுன நீங்க பாடினது இல்லாம நிறைய இருக்கும். நினைத்து நினைத்து பார்த்தால் நிறைய சாங்ஸ் இருக்கே. யார் கேட்டாலும் நினைத்து நினைத்து தான் சொல்றேன். நிறைய இருக்கு. துளி துளி மழையாய், ரகசியமாய் என்னோட ஃபேவரட் சாங் அது. 2 lines. ரகசியமாய் ரகசியமாய் புன்னகைத்தால் பொருள் என்னவோ, அதிசயமாய் அவசரமாய் ஓடி தொலைந்தால் பொருள் என்னவோ. நெக்ஸ்ட் இஸ் என் ஜன்னல் வந்த
யுவன் சார், டிஎஸ்பி சார் பத்தி பேசியாச்சு. யுவன் சார் ரெக்கார்டிங் எப்படி இருக்கும்? யுவன் சார் ரெக்கார்டிங் எப்போதுமே ஃபன் தான். பிகாஸ் அவருக்கு சோலோ பாடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் அந்த அவருக்கு ஹார்மனிஸ் ட்ராக்ஸ் அது மாதிரி பாடிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் யுவன் சார், அப்புறமா தான் நான் ராஜா சார்க்கே நான் அப்படியே போயிருந்தேன். அப்புறமா எனக்கு கிடைச்சது குட்டி குட்டி சாங்ஸ் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, சோலோ ட்ராக் அது மாதிரி. அண்ட் இந்த சாங் வந்து ஒரு 3 ஃபீமேல் சிங்கர்ஸ். எனக்கு அப்போ தெரியாது 3 ஃபீமேல் சிங்கர்ஸ் தான் பாட போகிறோன்னு. பட் ரெக்கார்டிங் செஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டோன்னே ஒரு சிங்கர்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அது இது பண்ணல, அவங்களுக்கும் தெரியாது இந்த சாங் தான் பாட போகிறோன்னு. என்னோட ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஜின்னல் வந்த அது பாடிட்டு நான் அதுக்கு அப்புறமா தான் ஒருத்தரா ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது தான் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். என் ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பெண் தோழியாய் நானும் வரவா, என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் வானம், என் கைகள் கோர்த்து கொள்ள அட காற்றுக்கென்ன நானும், நான் கால்கள் கொண்ட தென்றல் நடமாடும் சாலை மின்னல், நான் கொண்டல் கொண்ட தேகம் நலபாகம் பாடும் ராகம், ஏ கவிதை கொஞ்சம் குயிலே நீ பாட பாட சுகமா, உன் கையொப்பம் தான் கேட்டு நான் மட்டும் தனியாய் வரவா. பியூட்டிஃபுல். வேற ஒண்ணு எனக்கு சொல்றதுக்கு இல்ல. இப்படி யுவன் சார் இருந்தாரா இந்த ரெக்கார்டிங்? இந்த சாங் அவரும் இல்ல, சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் வாசோனா தான் இருந்தாங்க. எனி ஆஃப் தி ரெக்கார்டிங்ஸ்க்கு சார் இல்ல, அவர் இருப்பாங்க. வந்துட்டு அவங்க வெளியில தான், ஏன்னா ப்ரோக்ராமிங் வேற ஒரு செஷன் போயிட்டு இருக்கோம். அண்ட் கன்சோல்ல வந்து சவுண்ட் இன்ஜினியர் அவர் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. இன்கேஸ் அவர் அந்த ரூமுக்கு கன்சோல் போயிட்டு வரும்போது வேற ஏதாச்சும் ஃபீல் வந்தா சஜஷன் சொல்லிட்டு அப்படியே வெளியில போவாரு. அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக அது முடிச்சிட்டோன்னே மறுபடியும் அவர் உள்ள வந்து பார்ப்பாரு. ஏன்னா அன்டில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மறுபடியும் பாடிட்டு. அது மாதிரி இப்போ டிஎஸ்பி சார் கூட சொன்னீங்க லைக் வேரியஸ் வெர்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமா, லைக் மெலடியிலும் இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு. அது எல்லாமே ஒரு எல்லா சிங்கர்ஸ்க்கும் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஃபீல். ஒரு சாங்கோட மூடு வேறும், சிச்சுவேஷன் அது பார்த்து தான் வந்து நிறைய மாடுலேஷன் சிங்கர்ஸ் கிட்ட வந்து அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ் வர வைப்பாங்க. அதை மாதிரி தான் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், ரொம்ப சாஃப்ட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பிகாஸ் இதுவும் வந்து எனக்கு ஆஃப்டர் ஸோ மெனி சாங்ஸ், அந்த ஃபன் சாங்ஸ், அந்த குத்துப்பாட்டுலாம் பாடிட்டு எனக்கு இந்த பாட்டு கிடைச்சிட்டோடனே நிறைய ஷோஸில் இந்த ஒரு போர்ஷனுக்கு நிறைய வரவேற்பு எனக்கு கிடைச்சது. அண்ட் ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சாங். கண்டிப்பா. இப்போ யுவன் சார் ஃபன்னு சொல்லும்போது யுவன் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காருன்னா, அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன், பாட்டுக்காக அங்கங்க எடுத்துப்பேன் சொல்லி. ஏன்னா நிறைய ட்ராக்ஸ் அவருக்கு எப்போதுமே டெய்லி ஒர்க்ஸ் இருக்கும். எல்லா சாங்ஸ்லயும் ஏதாச்சும் ஒரு போர்ஷன் ரீரெக்கார்டிங் சரி அண்ட் ட்ராக்கும் சரி, நிறைய வந்து போர்ஷன்ஸ்னால நிறைய அவர்கிட்ட அசோசியேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. என்ன இந்த சாங் ரொம்ப ஸ்பெஷல். அது யுவன் சார் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு நான் லைக் அப்பாவோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் எடுத்தேன், அந்த மாதிரி அவங்களே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய சாங்ஸ் which we don't know, நான் எங்களுக்கு யாருக்கும் தெரியாதது இருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடாது.